அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனாலாக்ஸ் சமையல் நேரம். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய் வச்சு எப்படி ஒரு சூப்பராக கட்லெட் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா நீட்டமான ஒரு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் கட்லெட் செய்ய போகிறேன். இந்த கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஒரு மீடியம் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸில் இருக்கணும். இப்போது இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பாட்டில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா சூட்டில் இருக்கணும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காவையும் இதில் நம்ம சேர்த்துப்போம். இது வரைக்கும் இந்த மாதிரி கட்லெட் நீங்கள் செஞ்சதில்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கத்திரிக்காய் கட்லெட் ரெசிபி. இப்போது இதை நாம் ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே அதோடய கலர் சேஞ்ச் ஆகிடுது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நான் நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது இதோட தோல்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயோட தோல் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கனாக்கா அது சரியாக இருக்காது. டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த தோல்களை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். தோல்களை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க கத்திரிக்காவை. அடுத்ததாக இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 உருளைக்கிழங்கு நல்லா உதிரியாக வேக வச்சு உடச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொலைய வேக வைக்காதீங்க. கொஞ்சம் ஹாஃபாக வேக வச்சு அதை நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. மாவு மாதிரி ஆகக்கூடாது. இதில் இப்போது கத்திரிக்காவையும் நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். அடுத்ததாக இதில் இப்போது சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சிவப்பு மிளகாய் லாங் ரெட் சில்லி 1, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நம்ம சேர்த்துப்போம். அடுத்ததாக உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் காரத்துக்காக 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது எனக்கு சரியாக இருக்கும். அடுத்ததாக இப்போது பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுதான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டேன். இதுதான் சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி கத்திரிக்காயிலையும் உருளைக்கிழங்குலையும் தண்ணி இருக்கும். அந்த ஈரப்பதமே நம்மளுக்கு போதும். இங்கே பாருங்கள், நான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். தண்ணியே ஊற்றலை, நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்படி தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இப்போது அடுத்ததாக நம்ம உருட்டி எடுக்கிற கையில் நெய் இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு மாவு எடுத்து உருட்டிடுங்க. இந்த மாதிரி பால்ஸாக முதல்ல உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பால்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கையிலையும் எண்ணெய் நம்ம சேர்த்துட்டு லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி விட்றாதீங்க. அதோட மொத்தம் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இது அழகான ஷேப்பில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு ஒரு வேலை செய்யணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா கடையில் உள்ள மாதிரியே அந்த ஷேப்ஸ் கொஞ்சம் கூட ஓடாமல் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு அதில் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டுங்க. எல்லா பக்கமும் சமமாக இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அதோட ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட ஷேப் ஓடவே ஓடாது. இந்த மாதிரி தான் உருட்டி எடுக்கணும். இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த பால்ஸ் அழகாக உருட்டி அதோட ஷேப்க்கு கொண்டு வந்துட்டேன்.
இப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையுமே உருட்டிக்கலாம். அதோட திக்னஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சரியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா பால்ஸுமே உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். எனக்கு டோட்டலாகவே அந்த 2 உருளைக்கிழங்குக்கும் ஒரு கத்திரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10 உருண்டை கிடச்சிது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் நல்லா சூடாக்கிட்டு அதில் பாதி எண்ணெயும் பாதி கீயும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக சூடாகினாலே போதும், ரொம்ப சூட்டில் இருக்கக்கூடாது. லைட்டாக சூடாக்கிட்டோன்னே நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த கட்லெட்டை இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதோட கலர் கூட பார்க்குறதுக்கு. இதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு தடவை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். டோட்டலாகவே எனக்கு இந்த 2 கட்லெட் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் பிடிச்சது. ஏன்னா நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நீங்கள் பிள்ளைங்களுக்கு சில்லி சாஸோடு வச்சு கூட கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்லெட்டை வந்துருச்சு. நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரித்து எடுத்துக்கிறேன். என்னோடய கட்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அப்படியே என் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் கைஸ். லவ் யூ ஆல்.